ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஜிகிட்ட பேசிட்டேன், எனக்கு 30 சீட்டு தரேன்ட்டாரு. இன்னும் 30? நீங்க 30 வாங்கினா நாங்க எத்தனை வாங்குறது? அதெல்லாம் வரலாற்றுல 30 கம்மியா போட்டி போடவே மாட்டேன். எவ்வளவு பெரிய கட்சி தெரியும். அதெல்லாம் அப்போங்க. நீங்க வந்து 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது அது நடந்துச்சு. இப்ப அவர் கூட யாரு இருக்கா? யாருமே நான் வாங்கி 40 சீட்டு நான் கொடுக்கறது தான். என்னங்க நீங்க கொடுக்கறது? நான் கொடுக்கறது தான். நான் பேசிக்கிறேங்க. நீங்க டெல்லியில பேசுறாங்க. இல்ல அவங்களுக்கே அவங்க கொடுக்கறதா. அதனால பிரச்சனை இல்ல. நாங்க 50 சீட்டு வாங்குறோம். நான் எப்படினாலும் சிஎம் ஆகணும். நான் கொடுக்கறது தான். நீங்க எல்லாம் சீட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு தூக்குல தொங்கிடுவாரு. இல்ல நான் கொடுக்கறது தான். நான் உங்களை நம்பி இங்க வரல. நான் நம்பி வந்தது வேற. எனக்கு 50 சீட் நான் வாங்கிக்கிறேன். பாப்போம் யாரு குடுக்குறாங்க நான் பாக்குறேன். நான் பார்த்து தான் இருக்கேன். நாங்க உங்க கூட நீங்க வந்திருக்கோம். நீங்க எப்படி சொல்றீங்க? 50 தேவையில்லாம பேசக்கூடாதுன்னா தேவையில்லாம பேசக்கூடாது. நான் கொடுக்கறது தான் கொடுக்கணும். கால் படல எப்படி வா? கால் படல. क्या क्या सतम क्या क्या கூட்டணி சீட் क्या கூட்டணி क्या நான் என்ன இருக்கு இப்போ இங்க என்ன இருக்கு இதுக்கா நான் முடிவு செய்றான் இல்ல ஜி நாங்க ஜி நான் சொல்றது मेरा फाइनल डिसीजन है उधर में चलो इधर கூட்டணி ஓகே ओके ठीक है ठीक है हां கூட்டணி அதிமுக தலைமையில் கூட்டணி. ஓகே ठीक है ஹாப்பி எப்பவும் ஜி நேஸ்தனா நடப்பான். பேர் மட்டும் நல்லா கலகலன்னு இருக்கும். உள்ள இருக்குடி ஆப்பு சொல்றான். நான் என்னைக்கும் நேர்மையா நடப்பான். இன்னொருத்தனை வாழ வைப்பான். ஆமா எப்படி வாழ வைப்பான் பாரிப்போ. மேலே படி மேலே. பாஜக 27. நம்ம பார்ட்டி 27 நிக்குது. இங்க பாரு அந்த திமுக கூட்டணியிலே தேசிய கட்சி காங்கிரஸ் 27 நிக்குது. ஒண்ணு கம்மியானா எனக்கு என்ன அசிங்கம்ல? ஆமா கரெக்ட் கரெக்ட். நான் உங்களுக்கு தலைமையில கூட்டணினா நீங்க எனக்கு இன்னைக்கு மரியாதை கொடுக்கணும்ல. 27 தானே கேக்குறான், 57 கேக்குறான். நான் 107 கூட கேட்பேன். இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான். மேலே படி. பாமக 18. ஜி வரலாறு நாங்க 20 கம்மியா நின்னதே இல்ல ஜி. மாம்பழத்திலே உண்டை கொட்டை இருக்கா இல்ல அப்பாட்ட இருக்கானே தெரியல. மாம்பழம் பிதுங்கி போய் கிடக்கு. எல்லாம் இங்கதான் இருக்கு. எல்லாம் தெரியும். 18ல நின்னாலும் 108ல நின்னாலும் நீ ஜெயிக்க போறது 5. அதுல 3 அப்பாட்ட இருக்கும். எதுக்கு உனக்கு 20? இல்ல ஜி வாய்ப்பு சிபிஐ வழக்கு உண்மையில இருக்குல்ல? இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும் ஜி. அம்மா கேட்டான் விசாரிச்சான். 18 போதும் ஜி. மேலே படி மேலே. பாமக 3. ठीक है அது நம்ம அடிமாய். நான் சொன்னா எல்லாம் செஞ்சிருவார், பூரா செஞ்சிருவார். ஏசி சண்முகம் 2. ஏசி ठीक है ஆல்ரெடி 2 வேணும். ठीक है பச்சமுத்து 2. செம்முத்துலே அவர் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இன்னொரு ஆளு தேத்தி இருக்கு போல. எப்படி இந்த அம்மாக்காலே 2 பேர் எக்ஸ்ட்ரா தேத்தி இருக்கு. இதுல தேத்தி இருக்கு. நல்ல விஷயம், கட்சி வளர்ந்துருக்கு. ஜான் பாண்டி 1. அவர் கட்சி ஒண்ணுதான். அவர் ஒரு ஆள் தான் கட்சி வரைக்கும் இருக்கு. மேலே டிடிவி 11. 11 எப்படி ஜி பத்தோம்? 11 பத்தாது ஜி. கொஞ்சம் சேர்த்து இங்க 18 20 கொடுத்துருங்க ஜி. இல்ல அது வேலைக்கு ஆகாது. நீ குக்கர்ல 20 ரூபா நோட்டு எழுதி சீரியல் நம்பர் போட்டு அடிக்கிறலாம் படையட்ரி. இனி அது பப்பு வேகாது. நாங்க சொல்றோம் நீ 11ல நின்று 5 ஜெயிச்சா போதும். ஓகே ஆக மொத்தம் 64 வருது. போன வாட்டி ஏடிஎம்கே அதுல எதிர்கட்சி 64 66. ஆமா ஜி. இப்ப நம்ம கூட்டணியே வந்தாச்சுல. எப்படி மாஸ்டர் பிளான் பின்னாடி வச்சிருக்கேன். இப்ப ஆல்ரெடி 64 நம்ம எதிர்கட்சி இன்னைக்கு வந்துச்சுல. எப்படி கூட்டணி கணக்கு? 64 அதிகம். என்ன பண்ணலாம்? 88 குத்துடலாமா? கூட்டணி கட்சிகளுக்கு 100 குத்துடலாமா? பப்பாதி ஜி. ஆமா ஜி. மீதி பூரா எதுலும் நீங்க நில்லுங்க. இன்னும் ஐஜேகே பெண்டிங் இருக்கு. இன்னும் 2-3 பார்ட்டி வர வேண்டி இருக்கு. அவங்க எல்லாம் கொடுத்து போக ஒரு 100 வந்து நிற்கும். 100 கூட்டணி கட்சி கொடுத்துடலாம். மீதி 100 134 நீங்க நில்லுங்க. அதிகமா நிக்குதுல்ல? நிக்குதுல்ல? போதும்ல? சரிங்க. ஏடிஎம்கே தலைமையில கூட்டணி. चलो 67 எல்லாம் ஓகே ஜி. ஆனா ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கு. என்ன பிளான்னு தெரியல ஜி.
இந்த கூட்டணி கட்சியில நான் சொல்லியிருக்கல பாமக 18 தமாக 3 இதுல அதுல நாங்க 27 பாஜக சின்னத்துல நிக்கும். மீதி பேர் 11 பேர் சீட்டு வந்து எங்க தாமரை சின்னத்திலே நிக்கும். உங்க தாமரை சின்னத்துல? ஆமா நிக்கும் ஜி. உங்க தாமரை சின்னத்துல தமிழ்நாட்டுல நக்கிட்டு போயிடும் ஜி. அதெல்லாம் தேவையில்லை எனக்கு. நான் மீதி தாமரையில நிக்கும். 2 பிளான் வச்சிருக்கு. ஒருவேளை நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருந்தா அந்த தற்கூரி ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்குது. அவரே தூக்கி தொங்கு சபை ஆரம்பிக்கும் போது அவரே தூக்கி ஆதரவு சொல்லி ஒரு உருட்டி அவரே தூக்கிடலாம். இன்னொன்னு மொரட்டு தற்கூரி ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. நேக்க கூட பாட்டெல்லாம் பாடுச்சு. அது அந்த பீஸையும் தூக்கிட்டெல்லாம் தொங்கு சபைக்கு யூஸ் ஆகும். அது ஒரு பிளான். அப்படி இல்லைன்னா எதிர்கட்சி தலைவரை முடிச்சு விட்டுருவோம். எதிர்கட்சி தலைவர் யார் வர போறா? இந்த உள்ளார இங்க இருந்துச்சு ஒரு பீஸ். ஆமா, அது வரக்கூடாதுதான். கூட்டணி கட்சிக்கு மட்டும் 64 சீட்டு கேட்டு இதுல பாதி இடம் எங்கிறது நான் தான் முடிவு பண்ணுவேன். புரியுதா? எங்கெங்க என்ன முடிவு பண்ணு நான் தான் முடிவு பண்ணேன். தேவைப்பட்ட எடப்பாடியிலே இங்க பாஜக நிப்பார். இதெல்லாம் நான் சொல்றதுதான். முடிச்சு விட்டுறலாம். அதிமுக உனக்கு, மாம்பழம் உனக்கு. ஒரே ஒரு சின்ன என்ன, ஜெயிச்சுட்டோம்னா ஏதாவது ஒரு அமைச்சர் பதவி. ஜெயிச்சா அமைச்சர் பதவி, தோத்தா உனக்கு மத்திய அமைச்சரே தரான். போ. சூப்பர் ஜி. போ. நம்பி நாசமா போங்க. அப்புறம் இந்த மாமி நிம்மி इधर जाओ जी जी नमस्ते जी। नमस्ते। சொல்லுங்க जी। கூட்டணி பேச்சுவார்த்தை பூரா ஓகேயா? கியாரே இதான் நம்ம மாஸ்டர் பிளான். ஓகே ஓகே ஆபரேஷன் தாமரை. ஓகே ஆபரேஷன் தாமரை மால்ற வைக்கிறான். நீ என்ன பண்ணி ஃபுல் ஃப்ளெஜ் டீம் எல்லாம் பூரா ஆக்டர் எல்லாம் இறக்கி பூரா எல்லாம். ஓகே ஜி. இந்த 27லயும் ஜெயிக்கிறோம் ஜி நம்ம. நை நம்ம கான்செப்ட் படி 2 தொகுதி போதும். 2? ஒன்னு திருப்பரங்குன்றம். முருகா திருப்பரங்குன்றமா? முருகா ஜி திருப்பரங்குன்றத்துல ஏற்கனவே கலவரம் எல்லாம் உள்ள போய் அங்க மக்கள்லாம் அடிச்சு விரட்டிட்டாங்க. அங்கெல்லாம் நம்மளால நிக்க முடியாது. பூரா ஃபண்ட் இருக்கிறான். திருப்பரங்குன்றம் மலையே மேலே 500 அடி மேலே ஏத்துறான். மலையில இருக்க முருகனே அமெரிக்கால இருந்து பார்க்கலாம் அப்படின்னு ஒண்ணு கிளப்புறான். ஜி நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம், கலவரம் பண்ணுவோம், வர்றதே வந்து இதுக்காக தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஓகே இப்ப ஸ்ட்ராங்கா திமுக சைட்ல இருந்து ஏதோ பெண் வேட்பாளரை நிறுத்த போறாங்களாம். பெண் இல்லைனா கூட ஆணை நிறுத்தினா கூட ஸ்ட்ராங்கான ஆள நேரடியா நிறுத்துறாங்களாம். கூட்டணி கட்சி எல்லாம் நிப்பாட்டலையா, அவங்களே இறங்குறாங்களாம். எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. நோ ப்ராப்ளம். பாண்டிய தேசத்தை நோக்கி திருப்பரங்குன்றத்திலே நாம் களம் இறங்குறான். அவ்வளவுதான். அதிலே 10,000 ஓட்டு வாங்கினா கூட இந்து விரோதி மக்கள்ல 10,000 பேர் இந்துக்கள் பியூர் இந்துக்கள் இருக்கான்னு பேசுறான். அது பார்த்துக்கலாம். அது அதிமுக ஓட்டு, அது வேற. நம்ம இப்போ சேர தேசத்தை நோக்கி பிரயாணிக்கிறோம். கன்னியாகுமரியிலே பண்றோம். அங்க நமக்கு யார் இருக்கா? அங்கே ஒரு தொகுதி பிடிக்கணும். அங்கே பிடிச்சி ஏற்கனவே செருப்பு போடாம ஒரு ஆள் நடந்திருக்கும். பேர் காந்தியை வச்சு பூமாதேவிக்கு வலிக்க கூடாதுன்னு நடக்க வச்சா ஒரு அடுத்த காமராஜன் உருட்டணும். அடுத்த பொறியுருண்டே ஒரு ஆள் உருவாக்கணும் நம்ம அங்கே. ஸோ ஒரு நல்ல இடம் தேர்வு பண்ண அங்க நம்ம ஜெயிக்கிறான். யார் இருந்தாலும் பரவாயில்ல. அங்க ஏற்கனவே ஒருத்தர் இருக்காரு ஜி. அவர் முட்டுக்கட்டையா இருக்காரு, நம்மளெல்லாம் வரவிட மாட்டாரு. யாரு? மனோ. இந்த கராத்தே கும்ஃபு பண்ணிட்டு இருக்குமே. என்ன பிரச்சனை? அவர் ஸ்ட்ராங்கா நம்மள அப்பையில இருந்து எதிர்த்துட்டு இருக்காரு. அங்க ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்காரு. மக்கள் கூட இணைப்புல இருக்காரு. எப்படி திடீர்னு நமக்கு ஓட்டு போடுவாங்க? அவரை தான் நம்புவாங்க அந்த பகுதி மக்கள். அதெல்லாம் சும்மா அப்படி என்ன கிழிச்சிருச்சு அது. ஜி அதிமுக பீரியட்ல 43 கல்குவாரி கிட்ட இருந்ததுல நான் தானே அப்ரூவல் கொடுத்தேன். நீங்க தான் கொடுத்தீங்க. இப்போ திமுக வந்தப்போ ஒரு 38 கிட்ட இருந்தது. இவர் அமைச்சரான உடனே எல்லாத்தையும் மூடிட்டு இப்போ 3 நாள் தான் இருக்கு. ஓவர் நைட்ல மூடி இருக்காரு. அது இல்லாம இந்த லாரி இல்லாம போகுது இல்ல, அதெல்லாம் கலெக்டரை வச்சு தடுத்து நிறுத்தி இருக்காரு. அந்த கல்குவாரியில நம்மால் யார் டீல் பண்ணிட்டு இருந்தா? பொன்றதாவும் மலையும். அதான் நக்கிட்டு போச்சு, நாசமா போச்சு. நல்ல விவரமான ஆள்கிட்ட 100 கோடி பிசினஸ் போச்சு. வேற என்ன பண்றது? அது மட்டும் இல்ல, அவர் ஏற்கனவே அங்க வந்து ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்காரு. மண் வளத்தை காப்போம், இயற்கை பாதுகாப்போம்ட்டு. 1988லயே கூடங்குளத்துக்கு எதிராலாம் அவர் போராடி இருக்காரு, பேசியிருக்காரு எதிர்த்து. இந்த மாதிரி இயற்கை வளத்தை அழிக்காதீங்கன்னு. ஸோ அவரெல்லாம் நம்ம வந்து நெரேட்டிவ் செட் பண்ணவே முடியாது.
இது சின்ன பிரச்சனை. இந்த பிரச்சனையை ஒழிக்க என்ன செய்யணும்? பெரிய பிரச்சனையை கிளப்பி விடணும். நீ என்ன செய்ய? மனோ தங்கராஜ் அந்த கல்குவாரிலே காசு வாங்கிடுச்சு, மனோ தங்கராஜ் குடிக்குது, அப்புறம் வேற என்ன மனோ தங்கராஜ் ஜாதி வெறியர், மத வெறியர்னு கிளப்பி விடு. இந்திய நாட்டிலே அதுவும் இந்துக்கள் இருக்க இடத்துல எப்படி இன்னொரு மத ஆளு வந்து போட்டிடலாம், அவர் மத பரப்ப போறாரு அப்படின்னு கிளப்பி விடு. ஒர்க் அவுட் ஆகும். அவர் ஒரு கிறிஸ்டின் காலேஜ்ல தான் படிச்சாரு, அதை சொல்லிடுவோமா? கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிடுவோம். ISISல இருந்து வந்துச்சுன்னு கூட சொல்லு. நம்ம வச்சிருவோம். அதை சொல்லி பரப்பி விட்டுருவோம். சரி, ஓகே.